நான் சந்தோஷமாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காதுல்ல சார்? சொல்லுங்கள் சார். யோ கார்த்தி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நான் டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சுன்னு இருக்கிறியா? எப்போதான் இந்த வேலையை ஒழுங்கு உருப்படியாக பண்ண போகிறேன்னு தெரில எனக்கு. சரி, அந்த 3 பெண்டிங் வந்து எப்போ முடிக்கலான்னு இருக்கா? ஓகே, சீக்கிரம் முடியுண்ணா. டார்கெட்டு விடத்துன்னு நினச்சே. என்ன வாழ்க்கடா இது? பாய், 2 மாதம் பேமெண்ட் பே பண்ணல, எப்போ தருவ? நெக்ஸ்ட் மந்த் தரேன். இந்த மாதம் கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. டைம் ஓடிச்சு பாய். நெக்ஸ்ட் மந்த் பார்த்து பண்ணிக்கலாம். அதனால இப்போயே குத்தாவணும் எனக்கு. இப்போ இல்லையே, பிரியாணி சாப்பிட்றீங்களா? ஓடியாச்சு, எப்போயே கொடுப்ப? நெக்ஸ்ட் மந்த் கொடுத்துட்றேன், பிரியாணி சாப்பிடு. சரி பாய், பிரியாணி பார்சல் பண்ணு பாய். அடுத்த மாதம் தரேன். நீ வந்த வரைக்கும் பெண்ணு தான் லாபம். சரி போவோம். கார்த்தி எங்கே இருக்க? லொக்கேஷனா சார்? நம்ம லொக்கேஷன் வா. வராம பாரு, நம்ம உயிரை வாங்கிறதுக்குன்னு பரதேசி. சார் குட் மார்னிங் சார். என்ன குட் மார்னிங் மட்டும் கொச்சல இல்லை கார்த்தி? உனக்கு வேலை செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? ஆச்சு சார். அந்த 3 கஸ்டமர் என்னாச்சு கார்த்தி? நீ க்ளோஸ் பண்ணிடுறேன் சார். அப்படி க்ளோஸ் பண்ணலாம் வராத, அப்படியே வீட்டுக்கு போயிரு. சரி சார். எனக்கு இன்னைக்கு வந்தா ஒன்று கார்த்தி, நீ இன்னைக்கு சானியம் உச்சமம் வீரவாதி இருக்கான் பரதேசி. வீட்டில் யாரும் இல்லையே, எங்கே போயிருப்பாங்க? ஐயோ, மேனேஜர் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. ஹலோ சார். சொல்லு கார்த்தி, கலெக்ஷன் பண்ணிட்டியா? சார் கிளைண்ட் க்ளோஸில் இருக்குது சார். டேய், நீலாம் எதுக்கு தான் வேலைக்கு வரேன்னு தெரியல. நீலாம் அப்படியே வேலையை விட்டு ஓடிட வேண்டியது தானே, மயிர் பிடிங்கி. நான் க்ளோஸ் பண்ண நானே சார் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் குறைச்சலே இல்லை, சூப்பராக பேசுகிற. நீ கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தா வா, இல்லைன்னா அப்படியே ஓடி போயிரு. முடிக்கிறேன் சார், முடிக்கிறேன். போட வைடா நாயே. சரி சார். இவெல்லாம் ஒரு மேனேஜரு. இவ வேற நேரங்காலம் தெரியாம. உனக்கு என்னதான் வேணும்? ஒர்க்லன்னு தெரியல, சும்மா கால் பண்ணிட்டே இருக்க. என்னன்னு தெரியலடா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. இப்பவே கிளம்பி வா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கடி, எனக்கு ஒர்க் இருக்கு. அதெல்லாம் இல்லை, நீ கிளம்பி வா. நான் அப்புறமா உன்னை பார்க்குறேன். இப்போ வர முடியுமா இல்லையா? வேலை இருக்கு, வைஃப் ஒன்று டென்ஷன் பண்ணிக்கிட்டு. இல்லையா சார்? இல்லையா சாருங்களா? ஆமாம் சொல்லுங்கள் சார். பெங்களூர் வந்திருக்கோம், 2 மாதம் ஓடியோ இருக்குது, 8,000 பெண்டிங்கில் இருக்குது. இப்போ பே பண்ணுறீங்க? இல்லை சார், எனக்கு 2 மாதமாக இப்போதைக்கு வேலை இல்லை சார். 2 மாதம் டைம் வேணும் சார். 2 மாதம் கழிச்சு தான் சார் என்னால் கட்ட முடியும். அப்படி சொன்னால் எப்படி சார்? அதான் வேலை இல்லைன்னு சொல்கிறேன்ல சார். வேலை இருந்தால் கட்ட போகிறேன் நான். சார் நான் பைக் எடுத்து போகிறேன், இப்போ வந்து பே பண்ணுங்க சார். சார் என்னால் வண்டி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது சார். வண்டி இருந்தால் தான் சார். சார் கடை வாங்கி கொடுங்க சார். சார் கடன் வாங்கி ஆல்ரெடி கடனில் இருக்கேன் சார் நான். வண்டி எடுத்து வாங்கி போகிறேன், அப்போ கடை கொடுங்க சரிங்களா? சார் வண்டியில் கை வச்சுறேன். நீ ஜி பேமெண்ட் பே பண்ணாமல் தான் பண்ண சொல்கிறேன். வண்டியில் கை வச்சா ஏரியா தாண்ட மாட்டேன். வண்டி எடுத்துகிட்டு போங்கடா, என்னடா பண்ணுவேன்? டேய் ஒரு நிமிஷம். ஹலோ சார். சார் ப்ராப்ளம் சார். என்ன ப்ராப்ளம்? கிளைண்ட் அடிக்க வரா சார். என்னையா சொல்ற? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ முடிச்சுதான் ஆகணும். ஃபோன் அடி வாங்க பரவாயில்ல, உங்கள் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுமா சார்? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நீங்களே வாங்க சார், சண்முக சீட்டில் தான் இருக்குது சார். சீக்கிரம் வாங்க சார், நீங்கள் டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க சார். வாங்க சார்.
என்ன கார்த்தி, என்னாச்சு? இந்த கஸ்டமர் எனக்கே ஒரு அப்பில் இந்த கஸ்டமர் ஹேண்டில் பண்ண மாட்டேன், நீங்களும் ஹேண்டில் பண்ணீங்க. சார் என்னாச்சு சார்? சார் எனக்கு 2 மாதமாக வேலை இல்லை சார். 2 மாதம் கழிச்சு கட்டுறேன்னு சொன்னேன் சார். உங்களால் என்னென்னா வண்டி எடுக்கிறேன் சார். சரி சார், எப்போ சார் கேட்டுவீங்க? 2 மாதம் டைம் கொடுங்க சார் எனக்கு. சரி ஓகே, எனக்கு முடிச்சு விட்ருங்க சார். கண்டிப்பாக முடிச்சு விட்ருங்க சார். கார்த்தி, கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் உனக்கு தெரியாதா? சார் இது ஹேண்டில் பண்ணால் உங்களோட அப்புறம் நானே முடிச்சு போயிருப்பேன் சார். கஸ்டமர் கூலாக ஹேண்டில் பண்ணும்பா. அப்போ டார்கெட்டை மெயின் டச் பண்ணாதீங்க சார். நானே அந்த கஸ்டமர் கூட ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ஃப்ரீயாக ஒர்க் பண்ண விடுங்க சார். ப்ளீஸ் சார். அவன் என்ன பண்ணுறான்னு தெரில. சொல்றான். சாரி பூஜி, எனக்கு ஒர்க் டென்ஷனாக இருந்தது, அதான் எனக்கு உன் கூட சரியாக பேச முடியல. சரி ஓகே விட்றா, நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி நம்ம நாளைக்கு எங்கே வெளியங்க போகலாமா? சரி நீ பிளான் பண்ணிட்டு சொல்றா. சரிடி, ஓகே பாய். என்ன பண்றான், இன்னும் ஆளை காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்? டேய் எருமை மாடு, டைம் என்ன ஆகுது, இவ்வளோ லேட்டா வந்திருக்க? சாரி லேட் ஆகிடுச்சு, பேர் போகலாம். உன் கூட இருந்தாலே எனக்கு ஒரு குஷி தான். மனசுல ஈரோன்னு நினைப்பு, கண்ணாடியை கழட்டவே மாட்டான். டீ கடைக்கு போகலாம் பிளான் பண்ணிங்க, கூட்டு வந்துட்டேன். இந்த வெயிலுக்கு இதான் நல்லது, மூட்டு குடி. ஏய் எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அது சர்ப்ரைஸ், பார்ப்போம். திஸ் இஸ் அ சர்ப்ரைஸ். அஜி, நியூ மாடல் ரிங்ஸ். நியூ மாடல் கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு. இது எல்லாமே நியூ கலெக்ஷன், இப்போ வந்த மாடல், நியூ மாடல். உனக்கு பிடிச்ச ரிங் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோ. நீயே செலக்ட் பண்ணு. நானா? என்ன திடீர்னு? நம்மள வேணும் சொல்லி வருதுல்ல. லவ் யூ. லவ் யூ டூ. கார்த்தி, அந்த இலியாஸ் மேட்டர் என்னாச்சு? சார் நீங்கள் நேரில் வாங்க சார், நான் சொல்கிறேன். எங்கப்பா வரணும்? சார் பார்க்கண்ட வாங்க சார். சரி ஓகே, வரேன். கார்த்தி என்னாச்சு கார்த்தி, அந்த கஸ்டமரு? சார் நீங்கள் தான் ஸ்கூலில் ஹேண்டில் சொல்லுங்கள் சார். அதான் ஸ்கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். 4 மாதம் ஆயிடுச்சு சார் டியூ காசு கொடுத்து. சரி என்ன பண்ணுறதுப்பா? வண்டி சீஸ் பண்ணணும். சரி வா போகலாம், வா. கார்த்தி, கஸ்டமர் இல்லை போல. சார் ஸ்பேர் கீ வச்சுருக்கீங்க? இருக்கே. எடுங்க எடுங்க எடுங்க. அவனுக்குலாம் சொன்னால் புரியாது, செஞ்சாதான் புரியும். சீக்கிரம் 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 சீக்கிரம்.
சார் 2 மாதம் பெண்டிங்கில் இருக்குது, கொடுத்தே ஆகணும். எப்போ தர போகிறீங்க? ஓடியாக இருக்குது. எப்படியாவது நீங்கள் இந்த ஒரு தடவை நீங்கள் பேங்க்கில் லோன் கொஞ்சம் இது பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணி தாருங்க. ரொம்ப கஷ்டமான நிலைமை. நீங்கள் ரொம்ப பழப்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்குது. உடம்பும் ரொம்ப முடியல, வயசாகிடுச்சு. எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. நீங்கள் இது நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் இது பண்ணேன், கையெழுத்துக்கும் போகிறேன் ஐயா. கொஞ்சம் நல்லா இது பண்ணி தயவு செய்து எனக்கு கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. இந்த தடவை எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க ஐயா. நீங்கள் தான் சொல்லணும் பேங்க்கில். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, கடந்து போகிறது தானே வாழ்க்கை. இதெல்லாம் ஒரு நாள் மாறும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் டென்ஷன்லேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் டிப்ரெஷன் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒர்க் லவ் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் யுவர் லைஃப். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே.